அனலாய் கொதித்த இபிஎஸ், ஆம்புலன்ஸ் அரசியல் பின்னணி என்ன? ஆம்புலன்ஸ் வழி விட்டுருப்பா, கொஞ்சம் விலைக்கு போகும், கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வழி விட்டுருப்பா, கொஞ்சம் விலைக்குப்பா, ஆம்புலன்ஸ் போகும், ஆம்புலன்ஸ் வழி விட்டுருப்பா, வழி விடுப்பா, விலைக்குப்பா. 1980 நவம்பரில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அறநிலைத்துறை அதிகாரியாக இருந்த சுப்பிரமணிய பிள்ளை மர்மமான முறையில் இறந்து போனார். இதை கொலை என்று சொல்லி 1982 பிப்ரவரியில் மதுரையிலிருந்து திருச்செந்தூருக்கு நீதி கேட்டு நெடும் பயணம் போனார் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதி. நடைப்பயணத்தில் அவரது காலில் கொப்புளங்கள் ஏற்பட்டதாக கேள்விப்பட்ட அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் கருணாநிதியை போனில் அழைத்து நலம் விசாரித்தார். அது மட்டுமல்லாமல் தனது நண்பருக்கு உதவியாக இருக்கட்டுமே என்பதற்காக அரசு சார்பில் ஆம்புலன்ஸ் ஒன்றையும் மருத்துவ குழுவினர் சகிதம் அனுப்பி வைத்தார். திமுகவால் இதை வரவேற்கவும் முடியவில்லை, வசைபாடவும் முடியவில்லை. 43 ஆண்டுகள் கழித்து வரலாறு வேறு மாதிரியாக திரும்பி இருக்கிறது. இப்போது தனது பிரச்சார கூட்டங்களுக்கு ஆளும் கட்சி வேண்டுமென்றே ஆம்புலன்ஸை விட்டு ஆட்டையை கலைப்பதாக ஆவேசப்பட்டிருக்கிறார் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ். எடப்பாடியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரை பயணம் கடந்த 19ஆம் தேதி வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்றது. அணைக்கட்டு தொகுதியில் அவர் பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்துக்கு நடுவே ஆம்புலன்ஸ் ஒன்று வர, பரப்புரை பயணத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கும் போது இப்படி இதுவரை 30 முறை ஆம்புலன்ஸ் குறுக்கிட்டிருப்பதாக சொல்லி கொதித்தெழுந்த இபிஎஸ், இது திமுக அரசின் கேவலமான செயல், இனிமேல் இப்படி எனது கூட்டத்திற்கு நடுவே ஆம்புலன்ஸ் வந்தால் அதை ஓட்டி வரும் டிரைவரே பேஷண்டாக செல்ல வேண்டிய நிலை வரும் என்று எச்சரித்தார். கவலைக்கிடமாக இருந்த மூதாட்டி சந்திராவை மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக ஓட்டுநர் சுரேந்தர் ஆம்புலன்ஸில் அந்த வழியாக வந்ததாக 108 ஆம்புலன்ஸ் நிர்வாகம் தரப்பில் விளக்கமும் அளிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் இது குறித்து கூறும்போது, எங்காவது விபத்து ஏற்பட்டால் 8 முதல் 10 நிமிடங்களுக்குள் ஆம்புலன்ஸ் அங்கு சென்று உயிர்களை காப்பாற்ற வேண்டும். ஆம்புலன்ஸ் வரும் வழியில் இவர் கூட்டத்தை கூட்டிவிட்டு தான் வரும் வழியில் ஆம்புலன்ஸ் விடுவதாக சொல்கிறார். மருத்துவ பணியாளரை ஒரு முன்னாள் முதல்வர் மிரட்டுவது போல் பேசுவது அநாகரீகம். அவர் இத்துடன் இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இது குறித்து நம்மிடம் பேசிய அதிமுகவின் செய்தி தொடர்பு செயலாளரான வைகை செல்வனோ, நிச்சயம் இது திமுகவினர் வேலைதான், எங்கு பார்த்தாலும் எடப்பாடியார் பேசிக் கொண்டிருக்கும் போதே சரியாக ஒரு ஆம்புலன்ஸ் அந்த வழியாக வருகிறது, கொடியோடு வா என்றால் தடியோடு வருவது திமுகவினரின் வழக்கம், அப்படித்தான் எடப்பாடியாரின் கூட்டத்துக்கு திரளும் பொதுமக்களின் எழுச்சியை கண்டு மிரண்டு போய் எடப்பாடியார் கூட்டத்துக்குள் ஆம்புலன்ஸை உள்ளே விடுகிறார்கள். அவர் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த வழியே ஆம்புலன்ஸ் வருவதால் பேச்சு தடைபடுகிறது. அவரது கவனமும் பொதுமக்களின் கவனமும் சிதைகிறது, கூட்டத்தின் ஒழுங்கு களைகிறது. இதையெல்லாம் எதிர்பார்த்துதான் திமுக இப்படி செய்கிறது என்று காட்டமாக தெரிவித்தார். ஆனால் இது குறித்து திமுக செய்தி தொடர்பு செயலாளரான கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனோ, எங்காவது மைதானத்தில் இப்படிப்பட்ட கூட்டம் நடந்து அந்த வழியாக ஆம்புலன்ஸ் வந்தால் திட்டமிட்டு செய்வதாக சொல்லலாம். நகரின் பிரதான சாலைகளில் ஆம்புலன்ஸோ அல்லது மற்ற வாகனங்களோ செல்லக்கூடிய வழியில் வாகனத்தை நிறுத்தி கொண்டு பேசும்போது ஆம்புலன்ஸ் வருவது தவிர்க்க முடியாதது. முதல்வர் துணை முதல்வரின் கூட்டங்களில் கூட இப்படி ஆம்புலன்ஸ் வந்திருக்கிறது. அப்போதெல்லாம் உடனடியாக அதற்கு இடம் கொடுத்து விரைந்து செல்ல உத்தரவும் இட்டிருக்கிறார்கள். இப்படி உயிர் காக்கும் அவசரத்திற்காக செல்லும் ஆம்புலன்ஸை குறை சொல்லுவது ஒரு நல்ல தலைவருக்கு அழகில்லை என்றார்.